மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் நேற்றிலிருந்து சில எச்சரிக்கை அறிவிப்புகளின் அடிப்படையில் மைவி3 பற்றி பேசியிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் எப்போதுமே மைவி3 பற்றிய அப்டேஷனில் நேற்றிலிருந்து அவங்க நிறுத்திட்டாங்க. நான் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோஸில் யாரெல்லாம் மைவி3 பற்றி பேசியிருக்காங்களோ அது யூடியூப்பில், அவர்கள் குறிப்பாக அந்த யூடியூபர்ஸ் தான் நேற்றிலிருந்து மைவி3 பற்றி பேசியிருக்க அப்டேஷன்லாம் அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்களது யூடியூப்பில் நம்ம செக் பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக அவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோஸ் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாகவும், மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் சக்தியானதன் அவர்களுக்கு கற்பனைக்கே எட்டாத, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கே அவர்களுடைய அந்த யூடியூபர்ஸுடைய கருத்துக்கள் இருந்திருக்குது. அவர்கள் வெளியிட்ட வீடியோஸில் எந்த ஒரு நிகழ்வுமே இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் நானும் என்னுடைய யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பேசியிருந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் அது காலதாமதம் ஆயிருக்கே தவிர, ஆனால் கண்டிப்பாக சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதில் என்னுடைய ஊர், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மைவி3 ஆட்ஸ் கம்பெனி நிறுவனத்தின் அவரது இல்லம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ அவரை சுற்றி நிறைய உறுப்பினர்கள் அவரது நேரடி தொடர்பில் இருப்பாங்க. அவர்கள் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் மட்டும்தான் நான் சில அப்டேஷன்லாம் கொடுத்து கொண்டிருந்தேன். அதில் நியூ இயர்க்கு கண்டிப்பாக எம்டி அவர்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வாழ்த்து சொல்ல வருவாருங்கிற வீடியோ எனக்கு தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் தான் எம்டி அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் மைவி3 ஆப் கம்ப்ளீட்டாக ஒரு தற்காலிகமாக முடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அது சைபர் கிரைம் மூலமாக மட்டும்தான், அனுமதியின் பேரில் தான் அப்ளிகேஷன்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் அதே அடிப்படையில் தான் முடக்கம் செய்யப்பட்டிருக்குது. நீதிமன்றத்தின் அவங்களுடைய அனுமதியோடு மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனால் பல யூடியூப்ஸ் நிறைய பேரை, அதாவது உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் போலியாக தயாரித்த மைவி3 ஆப்ஸை கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஆப்ஸை பற்றி நிறைய பேர் மைவி3 கம்பெனியோட சொந்தமான ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ப வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய உறுப்பினர்கள் நம்ப வச்சுருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை குறிப்பிட்டு தான் நம்ம கருத்து வெளியிட்டோம். ஆனால் யாருமே அதை நம்பாமல் இன்னும் அவர்களோட கருத்தை இன்னும் உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னோடய யூடியூப்பில் வரக்கூடிய கருத்துக்களை கூட நீ நம்ப வேண்டாம். மைவி3 ஆட்ஸ் ஃபோரத்தில் இருக்கிற கருத்துக்களை மட்டும் நீ நம்பினா போதும். என்னுடைய கருத்துக்களை நம்ப வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கல. அப்டேஷனை மட்டும்தான் நாம் வெளியிட்டு கொண்டிருக்குமே தவிர, நீங்கள் நம்ப வேண்டும் அப்படிங்கிறத நான் எதுவுமே கேட்டுக்கல. சில பேர் நம்பிக்கையற்று இருப்பாங்க. சில பேர் மைவி3 சம்மந்தமாக எந்த ஒரு நிகழ்வுமே அவங்க சரியாக ரீச் ஆகாது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம அப்டேஷன் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் உறுப்பினர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற யூடியூப்ஸ்லாம் அதாவது யாரெல்லாம் நான் என்னோட யூடியூப்பில் கருத்து அவங்கள பற்றி சொல்லியிருக்கணும், அவர்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னோட கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் ஒன்று நினச்சிருக்கணும், யாரெல்லாம் அந்த யூடியூப்ஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அவர்களுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. இதற்கப்புறம் அவங்க எந்த ஒரு மைவி3 சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேஷனும் கொடுக்கல. ஏன்னா இதிலிருந்து என்ன நிரூபணம் ஆகுது அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட அனைத்து வீடியோஸில் உண்மைத்தன்மை இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமைதியாக ஒதுங்கிட்டாங்க. இப்போ எந்த ஒரு அப்டேஷனும் கொடுக்க கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முனி எக்ஸ்பிரஸ் டிவி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட நிறைய வீடியோஸ் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க, இல்லை டெலீட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம கண்ணாலே பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்து வினோத் அஃபிஷியல் என்ற யூடியூபர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இனிமேல் மைவி3 பற்றி எந்த ஒரு அப்டேஷனும் கொடுக்க மாட்டேன், அதற்கு பதிலாக வேறு ஒரு விஷயங்களை தான் நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதற்கு முன்னாடி பேசின வீடியோஸில் கொடுக்கக்கூடிய அப்டேஷனில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத நமக்கு நிரூபமாகிறது. மேலும் மற்ற யூடியூப்ஸ் இதே மாதிரி தான் அவங்க எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிடு சேனல், எம்ஜே சேனல், இவங்க எல்லாருமே மைவி3 பற்றி
பேசுவதற்கான அப்டேஷன் அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி மற்ற கண்டென்ட் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களை என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா உறுப்பினர்களை, அவர்களுடைய மெசேஜ் வந்து உண்மைத்தன்மை இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக தொடர வேண்டும். உண்மை இருந்தால் கண்டிப்பாக அவங்க தொடரலாம். ஏன்னா எச்சரிக்கை அறிவிப்பின்படி மைவி3க்கு எதிராக மட்டும்தான் பேசக்கூடாது. மைவி3 லோகோவையும் மைவி3 எம்டி அவர்களை தவறாக தான் நம்ம சித்தரிக்கக்கூடாது. உண்மைக்கு புறம்ப பேசக்கூடாது அப்படிங்கிறதா வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தவிர மைவி3க்கு ஆதரவாக பேசலாம், மைவி3 ஆதரவாக நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா வந்து நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கருத்து.